எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜனவரி 13, 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நிப்டி 50 எக்ஸ்பைரி டே. சோ ஒரு பிளக்சுவேஷன் அப்படிங்கிறது நிப்டி 50ல இருந்தது. பட் ஏன்னா எண்ட் ஆஃப் தி டேல 58 பாயிண்ட் கிட்ட நெகட்டிவ்ல வந்து நிப்டி 50 க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எஃப்ஐடிஐ டேட்டா நேத்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்ல இன்னமும் சேல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து மட்டுமே 3600 கோடி கிட்ட மார்க்கெட்ல பங்குகளை வந்து வித்திருக்காங்க. சோ அதனால மார்க்கெட்ல பிரஷர் அப்படிங்கிறது இன்னமும் வந்து சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 10 நாள்ல பெருசா மூவ்மெண்ட் ஆன ஒரு அசெட் அப்படிங்கிறது கோல்டு. சோ கோல்டு வந்து இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸ் $4600 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி $4350 இருந்து $4400 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருந்தது. ஸோ அந்த டைம்லேயே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இப்போ ஃபெட் ரேட் கட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு $200 ஒரு அவுன்ஸுக்கு எதிராக வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து ரேலி ஆயிருக்கு. அதே சமயத்தில் டொமஸ்டிக் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆபரண தங்கம் ஒரு கிராம் வந்து 13,170 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி 12,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு $700 கிட்ட ஒரே வாரத்துல வந்து கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஏறி இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு இன்டர்நேஷனல் லெவல்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான டென்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால டொமஸ்டிக்கா ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் கோல்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு ரேலி வந்து கொடுத்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவோட மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் கவர்னர் ஜெரோம் போல் மேல வந்து ஒரு அக்யூசேஷன் வச்சு ஒரு கிரிமினல் விசாரணை வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அதை பத்தி எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா ஃபெட் என்ன சொல்லியிருக்காரு, ஃபெட்டோட கவர்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த த்ரெட் அப்படிங்கிறது எனக்கு வந்ததுக்கான காரணம் நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கவர்மெண்ட் சொன்னபடி வந்து குறைக்கல, டேட்டா என்ன சொல்லுச்சோ அதுபடிதான் வந்து நாங்க ஆக்ட் பண்றோம். ஸோ அதனாலதான் எனக்கு இதுதான் இந்த மாதிரியான நடவடிக்கையை வந்து கவர்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபெட் கவர்னர் சொல்லியிருக்காரு. சோ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் தான் வந்து ஃபெட்டோட இண்டிபெண்டன்சி மேல வந்து ஒரு டவுட்டை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வர வச்சிருக்கு. சோ இதனால டாலர் வந்து 3 வாரத்துல இல்லாத அளவுக்கு பெருசா வந்து டிராப் ஆயிருக்கு. அதோட கெயின் அப்படிங்கிறது கோல்ட் அண்ட் சில்வர்ல வந்து பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் ரேலி வந்து அங்க நடந்திருக்கு. சோ கோல்டும் சரி சில்வரும் சரி இப்போ ஆல் டைம் ஹைல வந்து இருக்காங்க. இந்த ஜெரோம் போலோட பதவிக்காலம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட ஜூன்ல வந்து முடியுது. சோ இந்த கேஸோட இம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் தான் அப்படின்னாலுமே புதுசா வர ஃபெட் கவர்னருக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பிரஷர் வந்து கிரியேட் பண்ணும், கவர்மெண்ட் வந்து ரேட் கட்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற டவுட் வந்து கோல்டோட பிரைஸை வந்து ப்ரப்பல் பண்ணியிருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா கோல்டோட ரேலி அப்படிங்கிறது தொடரத்துக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹெவியா இருக்கு. ஸோ 2026 2025 அளவுக்கு ஒரு ரிட்டர்ன் கொடுக்கலனாலும் கோல்டு இன்னமும் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான ஒரு விண்டோ இருக்கிறதா தான் வந்து நான் வந்து பர்சனலா பாக்குறேன். எப்பெல்லாம் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, எப்பெல்லாம் வந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குதோ அப்பெல்லாம் வந்து கோல்டு பீஸ் வழியா வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இந்தியா ஃபுல்லா இந்த 2025ல கோல்டு பீஸ் வழியா வந்து அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் நடக்கிற இந்த கோல்டு ETF இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இந்தியால மட்டுமே 5% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நடக்குது. அதுல டாப்பா இருக்கிறது அப்படிங்கிறது நிப்பான் இந்தியா கோல்டு பீஸ் தான் வந்து இருக்கு. ஸோ அது வந்து இப்போ $116 ரேஞ்சில் இருக்கு. நாம வந்து வீடியோ போட்டு இதை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட $95 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ அங்க இருந்து இப்ப $116 கிட்ட ஒரு ரன் அப்படிங்கிறத கோல்டு பீஸ் வந்து கொடுத்திருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த 2025ல $4.37 பில்லியன் வர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த கோல்டு பீஸ்ல வந்து நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமா இப்போ இந்த கோல்டு பீஸ் எல்லாருமே சேர்ந்து 95 டன் வந்து கோல்ட வந்து ஹோல்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ 2025ல கோல்ட்ல ETF இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இந்தியால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதா இதோட டேட்டா வந்து நமக்கு காட்டுது. அடுத்து எக்கனாமிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாசத்தோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து 3 மாசத்துல இல்லாத அளவுக்கு 1.33% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து ஆர்பிஐயோட எம்பிசி மீட்டிங்ல வந்து ரேட் கட் பண்றதுக்கான சான்ஸை வந்து இது குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன வருஷத்துல அடுத்தடுத்து வந்து ரேட் கட் வந்து ஆர்பிஐ பண்ணாங்க. பட் இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால அந்த ரேட் கட்டை வந்து பாஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து $90 ரேஞ்சிலே தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 90.22 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கு. அடுத்து மார்க்கெட்ல வந்து பெருசா வந்து அடுத்து ஒரு மூவ்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பாசிட்டிவா வந்து ஒரு அப்டேட் வரணும். ஸோ அதுக்கு இருக்கிற ஒரே விண்டோ அப்படிங்கிறது பட்ஜெட் தான். பட்ஜெட் வந்து February 1 வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா. ஏன்னா எப்பவுமே பட்ஜெட் வந்து வீக் டேல தான் வரும். ஆனா இப்போ சண்டேல வந்து பட்ஜெட்
பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்குமா, பட்ஜெட்ல எந்தெந்த செக்டார் சார்ந்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அது ரிலேட்டடா மார்க்கெட்ல வந்து எப்படி இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். அடுத்தது நேத்து ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ல டிசிஎஸ் அண்ட் HCL டெக் ரெண்டு பெரிய ஐடி கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கம்பெனியுமே ரெவன்யூ வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ரெண்டு கம்பெனியுமே ப்ராஃபிட் வந்து ஃபால் ஆயிருக்கு. டிசிஎஸ் வந்து அவங்களோட ரெவன்யூ 4.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் வந்து 14% வந்து டவுன் ஆயிருக்கு. 57 ரூபா வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி HCL டெக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ வந்து 11.3% வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் ப்ராஃபிட் வந்து 11.2% வந்து டவுன் ஆயிருக்கு. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இப்ப பக்கமா அந்த லேபர் கோட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோ அதோட இம்ப்ளிகேஷனால ரெண்டு கம்பெனிக்குமே ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் வந்து நடந்திருக்கு. சோ அதனாலதான் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஐடி செக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு லேபர் இன்டென்சிவான ஒரு செக்டர். சோ அங்க இந்த மாதிரியான ஒரு காஸ்ட்ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் நடக்கும்போது அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சோ அடுத்து வர ஐடி கம்பெனிஸ்லயுமே வந்து இந்த மாதிரியான இந்த லேபர் கோட் சேஞ்ச்னால நடந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசிஎஸ்லயும் சரி HCL டெக்லயும் சரி எதிர்பார்த்ததை விட ரெவன்யூ வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அவங்களோட ஷார்ட் டேர்மா அந்த growth எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலதான் டிசிஎஸும் சரி HCL டெக்கும் சரி இன்னைக்கு மார்க்கெட்ல பெருசா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரெண்டு கம்பெனியுமே வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதா இதுல இருந்து ஒரு டேக் அவே நமக்கு இருக்கு. அடுத்து சிப்லா ஷேர் வந்து இன்னைக்கு 2% ஃபால் ஆயிருந்தது. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அரவிந்தோ பார்மா வந்து அவங்களோட காம்படிட்டர் அவங்க ஆட்வைர் அப்படிங்கிற ஒரு மெடிசினுக்கு ஜெனரிக் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அமெரிக்கன் FDA கிட்ட. ஸோ அதுக்கான அப்ரூவல் வந்து அரவிந்தோ பார்மாக்கு கிடைச்சிருக்கு. ஆனா சிப்லாவும் இதே மாதிரி ஒரு ஜெனரிக் மெடிசனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதுக்கான அப்ரூவல் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால இன்னைக்கு சிப்லா வந்து 2% கிட்ட கரெக்ட் ஆயிருக்கு. அடுத்து LNT வந்து இன்னைக்கு இன்ட்ராடேல வந்து 4% கிட்ட டவுன் ஆயிருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா குவைத்ல வந்து அவங்களுக்கு $8.7 பில்லியன் ஒர்த் ஆஃப் டெண்டர்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து இருந்தது. ஸோ அதனால இன்னைக்கு ஷேர் வந்து 4% கரெக்ஷன் இருந்தது. ஆனா கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது இன்னமும் ஆர்டர் புக்ல வந்து என்ட்ரி ஆகாத ஒரு ஆர்டர் தான். ஸோ அதனால பெருசா எங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிகவரி ஆகி LNT வந்து பிளாட்டா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷேர் வந்து நல்ல ஷேர் தான், ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கிற ஒரு கம்பெனி தான். பட் ஆனால் PE வந்து 36 இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இது வந்து ஓவர் வேல்யூட் ரேஞ்சில் இருக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து பாக்குறேன். அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், இந்த ஷேர் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஷேர். இந்த ஷேருக்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஜைடஸ் வந்து நிவோலுபாப் அப்படிங்கிற ஒரு கேன்சர் ட்ரக்குக்கு வந்து ஜெனரிக் மெடிசன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அதை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரிஜினல் மெடிசனோட பேட்டர்ன் வந்து மே 2ஆம் தேதி 2026 வரைக்கும் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் காரணமா வச்சு அந்த ஜெனரிக் மெடிசனை வந்து நீங்க சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெல்லி ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு ஜைடஸ் வெல்னஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜைடஸ் லைசன்சஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா பாக்குறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல கிட்டத்தட்ட பிளாட்டா 900 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது செக்டார் வைஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டர்ல 2-3 அப்டேட் இருக்கு. ஒன்னு டாடா மோட்டர்ஸ் வந்து ஸ்மால் கார்ஸை வெயிட் பேஸ்டா பிரிச்சு வந்து டிஃபைன் பண்றதை வந்து எதிர்த்திருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்மால் கார்ஸ் அப்படிங்கிற டிஃபைன் பண்றதை வந்து வெயிட் பேஸ்டா பண்ண போறோம். 909 kg வரைக்கும் இருக்கிற காசை வந்து ஸ்மால் காசா வந்து டிஃபைன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா இந்த கார்பன் எமிஷன் ரிலேட்டடா CAF 3 அப்படின்னு சொல்லி ஒரு நாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அதுல இந்த மாதிரியான 909 kgக்கு உள்ள இருக்கிற கார்ஸ்க்கு வந்து ஒரு சில அடிஷனல் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். இப்போ டாடா மோட்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டாடா பஞ்ச் வந்து 1050 kg வந்து இருக்கிற ஒரு கார் தான். அதுல சேஃப்டி வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து இருக்கு. ஆனா இந்த CAF 3 நார்ம்ஸ்க்காக நாங்க வந்து அந்த வெயிட்டை வந்து குறைச்சோம் அப்படின்னா அதோட சேஃப்டி வந்து ரிஸ்க் ஆகும். ஸோ இதனால இந்த சேஃப்டி ரிஸ்க் எல்லாம் இருக்கிறதுனால இந்த வெயிட் பேஸ்ட் ஸ்மால் கார்ஸ் நார்ம்ஸை வந்து மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி டாடா மோட்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் நம்பர் 2 கார் மேக்கரா வந்து வரதுக்கான ஃபைட் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது இன்டென்சிஃபை ஆயிருக்கு. மாருதி சுசுகி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. மகேந்திராவும் டாடா மோட்டார்ஸும் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு போட்டி போட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டு கம்பெனியுமே அடுத்தடுத்து வந்து நிறைய ஃபேஸ் லிஃப்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈவிலேயே வந்து புதுசா வந்து லான்ச் பண்ணி 2026ல இந்த நம்பர் 2 பொசிஷனை சிமெண்ட் பண்றதுக்கு ரெண்டு கம்பெனியும் போட்டி போட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேங்கிங் செக்டர்ல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா எஸ்பிஐ வந்து இந்தியாவோட பேங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெபாசிட்டும் சரி, கடன் கொடுக்குற அந்த அட்வான்சஸும் சரி, கடந்த ஒரு 2 டிகேடா வந்து நல்லாவே வந்து ரைஸ் ஆயிருக்கு. அது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம். அதே சமயத்துல இந்தியால பேங்கிங் அப்படிங்கிறது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. சோ அது வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்கான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீப காலமா அன்செக்யூர்ட் லோன்ஸ்ல வந்து கடன் கொடுக்கிறது அப்படிங்கிறது பேங்க்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அதுவும் வந்து இந்தியன் பேங்கிங்க்கு வந்து ஒரு ரிஸ்கான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியால இருந்த ஒரு இன்டர்நேஷனல் பேங்க் அப்படிங்கிறது தான் இந்த டெச்சே அப்படிங்கிற ஜெர்மன் பேங்க். ஸோ இப்போ அவங்க கடையை மூடிட்டு இந்தியால இருந்து கிளம்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த ரீட்டைல் பிசினஸ் இது எல்லாத்தையுமே வந்து அக்யூர் பண்றதுக்கு கொடாக் மஹிந்திரா பேங்க்கும் ஃபெடரல் பேங்க்கும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் வந்திருக்கு. அடுத்து எஃப்எம்சிஜி செக்டர் சார்ந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் குவார்டர்ல எஃப்எம்சிஜி செக்டரோட வேல்யூ குரோத் அப்படிங்கிறது 7% கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ரூரல்ல வந்து டிமாண்ட் வந்து நல்லாவே பிக்கப் ஆயிருக்கு. அக்ரிகல்ச்சர்ல நல்லா வந்து இன்கம் வந்ததுனால ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ரூரல்ல வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ அதனால அங்க வந்து டிமாண்ட் ரெக்கவரி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த குயிக் காமர்ஸ் சர்வீஸ் கம்பெனில ஒரு அப்டேட் இருக்கு. இந்த 10 மினிட் டெலிவரி சார்ந்து பயங்கரமா வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. இப்போ சென்டர் வந்து அந்த கம்பெனிஸ் கூட எல்லாம் பேசி இனிமே 10 மினிட்ஸ் டெலிவரி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெலிவரி ஒர்க்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், 10 நிமிஷத்துல பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்த குயிக் காமர்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து 10 மினிட்ஸ் டெலிவரியை டிஸ்கன்டினியூ பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அடுத்து பராக் பாரி. ஸோ பராக் பாரி ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனல்ல அந்த ஃபண்டை பத்தி டீடைலா அவங்க என்ன பண்ண போறாங்க, அந்த ஃபண்டோட ஆபரேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைல் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த ஃபண்டோட என்எஃப்ஓ வந்து ஓபன் ஆயிருக்கு. ஜனவரி 19 2026ல இருந்து ஜனவரி 30 2026க்குள்ள வந்து நீங்க அந்த என்எஃப்ஓல வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி நம்ம ஒரு ஷேர் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐபிஓல அப்ளை பண்றோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்றது தான் வந்து என்எஃப்ஓ. அப்ளை பண்ற எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும். நீங்க இந்த ஃபண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா என்எஃப்ஓல வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை எஸ்ஐபியோ கூட வந்து பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஜனவரி 15ஆம் தேதி வந்து ஹாலிடேவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுமே வந்து மகாராஷ்டிரால இந்த சிவிக் போல்ஸ் வந்து நடக்கிறதுனால அன்னைக்கு லீவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐடிசி பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஐடிசில வந்து ஒரு பெரிய ஃபால் இருந்தது. அப்போ இந்த ஷேரை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. அப்பயே வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ஷேர்ல சிகரெட் பிசினஸ் தாண்டி இதோட ஃபுட் growthலயுமே வந்து ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. 7% growth தான் வந்து நடக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஷேர் ரிகவரி ஆகிறதுக்கான டைம் அப்படிங்கிறது எடுக்கும். ஸோ வந்து பல்கா கன்சிடர் பண்றதை விட பேஸ் பை பேஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்ணலாம். உங்களோட ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து ஐடிசில போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நானுமே வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே இந்த ஷேர் திரும்ப வந்து ஒரு 5% வந்து கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஐடிசில ஃபால் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டே இருக்கு. ஸோ நான் வந்து ஒவ்வொரு லெவலா மார்க் பண்ணி ஒவ்வொரு லெவல்லையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு சில குவான்டிட்டிஸ் வந்து பை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா கூகுள் வந்து அவங்களோட கூகுள் ஜெமினி ஏஐல வந்து ஷாப்பிங்கை வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு யூசிபி அப்படின்னு சொல்லி புது புரோட்டோகாலை வந்து நாங்க ஃபெசிலிட்டேட் பண்ண போறோம். அது கூட சேர்ந்து வால்மார்ட் மாதிரி பெரிய ரீட்டைலர்ஸ் கூட ஒர்க் பண்ணி ஸோ அதையுமே வந்து இந்த கூகுள் ஜெமினில பண்றதுக்கான ஒர்க் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூகுள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்விடியாவும் எல்இலியும் சேர்ந்து ஏஐ ரிலேட்டட் லேப் வந்து நாங்க பில்ட் பண்ண போறோம். அதுக்கு $1 பில்லியன் வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல நேத்து நடந்த ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது
ட்ரம்ப் வந்து இன்னொரு புது டாரிஃபை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இஷ்டத்துக்கு அவர் வந்து டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் கூட யாரெல்லாம் வந்து பிசினஸ் பண்றாங்களோ அவங்க மேல வந்து நான் 25% டாரிஃபை எக்ஸ்ட்ரா போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ரஷ்யா கிட்ட யாரெல்லாம் ஆயில் வாங்குவாங்களோ அவங்க மேல வந்து 25% டாரிஃப் போட்டிருந்தாரு. இந்தியா மேல அப்படிதான் வந்து எக்ஸ்ட்ரா அந்த 25% டாரிஃப் வந்தது. இப்போ இதனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்தந்த ஒரு சில ஏரியாவில் வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓவராலா ஈரான் கூட இந்தியா வந்து ஒரு டாப் 5ல வர ஒரு கண்ட்ரி தான். ரைஸ் இந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்ஸ்ல வந்து நிறைய வந்து ட்ரேட் வந்து நடக்குது. ஸோ அதனால இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு அடுத்தடுத்த நாள்ல தான் தெரியும். அதே சமயத்துல சைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்த்திருக்காங்க. இது வந்து ஒரு யூனிலேட்டரலா அமெரிக்கா வந்து டாரிஃப் போடுது. ஸோ இந்த மாதிரியான ஈரான் கூட ட்ரேட் பண்ற எல்லா கண்ட்ரிஸ் மேலேயும் 25% டாரிஃப் போறது வந்து நாங்க அப்போஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சைனா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்ரம்ப் வந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் இந்த மாதிரி நான் வந்து டாரிஃப் போட போறேன், நான் வந்து அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் கூட வந்து நெகோஷியேட் பண்றதுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஈரான் யூஎஸ் அந்த டென்ஷன் அப்படிங்கிறது எப்போ கூல் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு அடுத்தடுத்து எப்படி டெவலப் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரியும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு செபி ரிசர்ச் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.